அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு வணக்கம், அதை வேற யாருக்கும் செய்யக்கூடாது என்பதை இறுதியாக நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னும் என்னென்ன காரியங்களை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வணக்கங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு இடையில நேற்று சில சில சான்றுகளை, சில செய்திகளுக்கு ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது. வணங்குதா? அது சொல்லணும் இல்லையா? அது என்னென்ன ஆதாரம்னு கேட்டால், நேர்ச்சை செய்யாதீங்க, அதில் எந்த நன்மையும் இல்லை, அது விதியை மாற்றாது என்று ஒரு ஹதீஸ் சொன்னோம். அதற்கான நம்பர்கள் சொல்லலை. அது முஸ்லீமில் 3096, புகாரியில் 6609, 6694 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸில் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி அபு இஸ்ராயில்ங்கிற பேருடைய ஒருத்தர் நேர்ச்சை பண்ணார். என்ன நேர்ச்சை பண்ணார்னு கேட்டால், நான் உட்கார்றதே இல்லை, வெயிலே நிற்பேன், பேச மாட்டேன், நோன்பு வைக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு நேர்ச்சை பண்ணார் இல்லையா? அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னோம். எந்த நூலில் இருக்கிறது என்று உங்களுக்கு நம்பர் சொல்லலை. புகாரில் இருக்குன்னு சொன்னோம், புகாரி நம்பர் சொல்லவில்லை. 6704 அந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது புகாரியில் 6704 இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வயசான ஒரு ஆள் மகன்கள் தோளில் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜிக்கு போனார் இல்லையா? நடந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு சம்பவம் சொன்னோம். அந்த சம்பவம் நூல் சொல்லலை, நேற்று உள்ளதில், அதையும் குறிச்சிக்கிற வேண்டி. புகாரியில் இடையில அப்படி செய்வேன், கவனமாக இருக்கலான்னு பார்க்கறதுக்காக வேண்டி. புகாரியில் 1865, 6801 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக அது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஆதமுடைய மகன் எல்லாம் தன்னுடையதுன்னு சொல்றான். உன்னுடையது எது? நீ எதை சாப்பிட்டு முடிச்சிட்டியோ அதான் உன்னுடையது, எதை உடுத்தி கிழிச்சிட்டியோ அதான் உன்னுடையது, எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அது உன்னுடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னோம். அது இடம்பெற்ற நூலோ ஆதாரமோ சொல்லலை. முஸ்லீம்ல 5258, முஸ்னத் அஹ்மதுல 15716, 15732, 15736 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக முஸ்னத் அஹ்மதுல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த சாது அல்லாஹ் ரொம்ப ரோசக்காரன், உன்னை விட நான் ரோசக்காரன், என்னை விட அல்லாஹ் ரோசக்காரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அந்த சாது ரலியல்லாஹு சம்பவம் முந்த நாள் அதில் நம்ம தமிழில் வெளியிட்டு புகாரி நம்பர் சொல்லாமல் இந்த டிஜிட்டல் டைரியுடைய நம்பர் ஒன்று சொன்னேன். அதுக்கு யாரும் கேட்கவே இல்லை, முந்த நாள் உள்ளது. அதை நானாவே சொல்லிக்கிறேன். புகாரியில் 6846 ஹதீஸு. இன்னொரு ஹதீஸ் சொன்னேன், யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன். 6 நாளைக்கு முந்தி சொன்னது, ஒருத்தரும் கேட்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என் இறைவன் நான் சொன்ன மாதிரி 3 விஷயத்தில் வஹி இறங்குனுச்சு, நான் பேசின மாதிரியே வஹி இறங்குனுச்சுன்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க என்று ஒரு ஹதீஸ் சொன்னோம். அதுக்கு நம்பர் சொல்லலை. புகாரியில் நான் இந்த பழைய பேப்பர் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் கேட்கல. புகாரியில் 402 ஹதீஸில் அதை பார்த்து கொள்ளலாம். வேற ஆதாரம் சொல்லாத எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் முழுமைப்படுத்தியாச்சு. சரி, அடுத்தபடியாக உன்னையே வணங்குகிறோம் என்று நம்ம உறுதிமொழி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துவா செய்யணும் என்று கேட்டால் துவா ஒரு வணக்கம். அதுக்கு ஏராளமான சான்றுகளை சொல்லிட்டோம். அல்லாஹ் செய்திருக்கிற உதவிகளுக்கு அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நன்றி செலுத்தணும். ஏன்னா நன்றி செலுத்துறது ஒரு வணக்கம் அப்படிங்கிறத அதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி நேர்ச்சை செய்தல் என்பது ஒரு வணக்கம், அதையும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு உயிரினத்தை அறுத்தல் என்பது, ஒரு உயிரினத்தை உண்ணுவதற்காக வேண்டி நம்ம அறுக்கிறோம்னு சொன்னா அந்த உயிரினத்தை படைச்சவன் அல்லாஹ். ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நம்மளால் அப்படி ஒரு உயிரை உருவாக்க முடியாது. ஒரு ஆட்டை உருவாக்க முடியுமா? ஒரு மாட்டை நம்மளால் படைக்க முடியுமா? ஒரு கோழியை, ஒரு புறாவை, ஒரு கௌதாரியை, ஒரு காடையை நமக்கு படைக்க முடியாது. ஆனால் அறுத்து சாப்பிட்றோம். அப்போ நம்மளால் படைக்க முடியாத ஒரு உயிரினத்தை நம்ம அறுத்து சாப்பிட்றோம்னு சொன்னால் அதுக்கு லைசன்ஸ் என்னன்னு கேட்டால், உன் பெயரால் சொல்லுவது அதுக்கு லைசன்ஸ். அது சாப்பிட்றதுக்கு அனுமதி என்ன? அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அவனுக்கு சொந்தமானது. அது எப்போ அது லைசன்ஸ் அல்லாஹ் தர்றான்னு கேட்டால், என் பேரை சொல்லி சார், நான் தானே படைச்சேன், நான் படைச்சு நான் திங்க சொல்றதுனால தான் நீ திங்கிறன்னு நினைச்சு சாப்பிடு. நீனா போய் திங்கல. ஆடு, மாடு, கோழி, புறா, இந்த மாதிரி காடை, கௌதாரிலாம் சாப்பிட்றேன்னு சொன்னா நான் உனக்காக அதை படைச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு அதை அனுமதிச்சிருக்கிறேன், நான் அனுமதிச்சதுனால நீ திங்கிற அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளத்தில் வைத்து என் பெயரை சொல்லிதான் அறுக்க வேண்டும், எனக்காகத்தான் அறுக்க வேண்டும். உயிரினத்தை அறுக்கிறதுக்கு சொல்ற பேரும் என்னுடைய பெயரா இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், என் பேரை சொல்லித்தான் நீங்க அறுக்கணும்.
அதே மாதிரி எனக்காகத்தான் ஒரு உயிர் பிராணியை பலி கொடுக்கிறது, ஒரு அன்பை பெறுவதற்காக செய்யறதா இருந்தா அதை கூட எனக்காகத்தான் செய்யணும் என்ற இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்கள்ல வலியுறுத்துகிறார்கள். அது ஒரு வணக்கம். ஒருத்தன் ஒரு ஆட்டை எடுத்து சாப்பிட போறான், மொஹிதீன் அப்துல் காதர் பெயரால்னு சொல்லி அறுக்கிறான். இவன் அவர் வணங்கிட்டான்னு அர்த்தம். வர இவன் என்ன பண்ணிட்டான்டா, அதை அவர் படைச்சாருன்னு நினைக்கிறான். இவன் அவர் தான் அதுக்கு உரிமையாளர் நினைக்கிறான். அதான் அர்த்தம். அல்லாஹ் படைத்திருக்க சாகுல் மீது ஆண்டவர் பெயரால் இதை அறுக்கிறேன்ங்கிறான். அவர் அதை படைச்சாரு. சாகுல் மீது ஆண்டவருக்கு முந்தைய அல்லாஹ் அந்த ஆடு மாடெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அவரே 400 வருஷத்துக்கு முன்பு உலகத்தில் பிறந்தாரு, அவர் மூத்தா போயிட்டாரு. ஒரு மனிதர் என்னைக்கோ இறந்து போன ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி அவர் பெயரால் என்று சொல்லி அறுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவருக்காக அறுக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப உயிரினங்களை நாம் சாப்பிடுவதற்காக அறுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கத்தை ஒரு கடவுளுடைய இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக அறுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுல ரெண்டுலையுமே அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இந்த விஷயத்துல இஸ்லாம் ரொம்ப கடுமையான ஒரு போக்கை கடைப்பிடிக்குது. எந்த அளவு கடைப்பிடிக்குதுன்னு கேட்டா, ஒருத்தன் ஆட்டை அறுக்கிறான். அறுக்கிற நேரத்தை ஹலாலான ஆடு, காசை கொடுத்தா வாங்கிருக்கான், திருடிக்கிட்டுலாம் வரல, முறையான ஹலாலான சம்பாத்தியத்துல வாங்கின ஒரு ஆட்டை அறுக்கிறான். அறுக்கும் போது என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஏதாவது வேற ஒரு பேரை சொல்லி அறுத்துட்டான். அந்த உணவை நமக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு கோபம் வருதுன்னு கேட்டா, அது அனுமதிக்கப்பட்ட உணவா இருந்தாலும் என் பேர் சொல்லட்டு ஹராம். அதே உனக்கு வேலை, என் லைசன்ஸ் வாங்கல, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா ஹராம் தானே, பிடிச்சிருவாங்க போலீஸ்ல. உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் சரிதான், உனக்கு ரொம்ப திறமையான எட்டு போட தெரிஞ்சாலும் சரிதான், நீ வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் புக் வச்சுக்கிறியான்னு கேட்பானா இல்லையா? அது வச்சிருந்தா தான் வண்டி ஓட்ட முடியும். இல்லைன்னா என்ன செய்வான்? அதை குற்றமா எடுத்துக்கிறான்ல, மனுஷன் எடுத்துக்கிறான்ல. அப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு லைசன்ஸ் என்னன்னு கேட்டா, நாம் படைச்சதை நீ சாப்பிடுவதற்கு என் பேரை சொல்லுவதான் லைசன்ஸ். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சாப்பிடு. அப்படி இல்லாம வேற யார் பேரையா சொன்னேன்னு சொன்னா அந்த உணவே ஹராமாகிவிடும். அல்லாஹ்வுக்கு ஒரு கோபம் வருது. நீ என்ன ஹலாலான சம்பாத்தியத்தில் வாங்கினாலும் சரி, உன் காசை கொண்டு வாங்கினாலும் சரிதான், அதை நல்ல ஹலாலான உணவா இருந்தாலும் சரிதான், தொடாத. எந்த அளவுக்கு அல்லாஹ் கோபம் வருதுன்னு கேட்டா, ஹராமான பட்டியல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல 4, அந்த 4ல ஒன்றாக அல்லாஹ் சொல்றானா பாருங்களேன். பன்றிய ஹராமாக்குறான் அல்லாஹ், நமக்கெல்லாம் தெரியுது. அந்த ரேஞ்சில் வச்சு அல்லாஹ் இதை பேசுறான். நீங்க ஹலாலான ஒரு ஆடா இருந்தா கூட அவன் பேரை சொல்லாம அறுத்துப்பட்டீங்க என்று சொன்னா அதுவும் பன்றியும் சமம். பன்றியை ஒரு முஸ்லீம் இப்படி சாப்பிடக்கூடாதோ, ஒரு ஆட்டையோ ஒரு கோழியையோ நாகூர் ஆண்டவருக்காக இருக்கிறேன்னு ஒருத்தன் அறுத்தான்னு சொன்னா அந்த இறைச்சி ஹராமாகிவிடும். நாகூர் ஆண்டவருக்கு இருக்கிறதும் பழனி ஆண்டவருக்கு இருக்கிறதும் அல்லாஹ் இடத்துல சமமானதுதான். அல்லாஹ்வை தவிர யார் பேர்ல அறுத்தாலும் சரிதான், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நான் அதை படைச்சிருக்கிறேன். நீ சொல்லக்கூடிய நாகூர் ஆண்டவர் பழனி ஆண்டவர் யாரும் அதை படைக்கல, அதுக்கெல்லாம் முன்னாடியே பிடிச்சி இந்த பிராணிகளை நான் உனக்காக உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கடுமையான ஒரு விஷயமாக அல்லாஹ் எடுத்துக்கிறதுனால தான் 173 வசனத்தை எடுத்து பாருங்க. திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 173வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, தானா செத்து போனதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஒரு ஆடு இருக்குது, அறுக்கல, அதான் செத்து போச்சு, அதான் செத்து நீ சாப்பிடக்கூடாது. இது லைசன்ஸ் வாங்கல, அதாவது செத்து போச்சு, அதனால சாப்பிடக்கூடாது. தானா செத்து போனது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஒத்தம, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் 3வது ஒரு அஹமல் ஹின்சீர், பன்றியுடைய மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது. 4வது ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டவை, நேர்ந்து கொள்ளப்பட்டவை, அறுக்கப்பட்டவை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காவது அறுக்கப்பட்டாலோ நேர்ச்சி செய்யப்பட்டாலோ பூஜிக்கப்பட்டாலோ அந்த உணவையும் நீ சாப்பிட்றாதே. அப்ப எதுல அல்லாஹ் லிஸ்ட்ல சேர்க்கிறான்? அந்த 4 சொல்லும் பொழுது பன்றிக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்து கொடுக்கிறான்னு சொன்ன காரணம் என்ன? அவனுக்கு கோபம் வருது. நான் படைச்ச ஒரு பிராணியை அதோட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பேரை சொல்லி அறுக்கிறீங்களப்பா. நான் ஒரு பிராணி ஆட்டை உனக்கு படைச்சு தந்திருக்கிறேன். இந்த ஆட்டை உருவாக்குவதில், அதை வளர்ப்பதில், அதில் அந்த மாமிசத்தை உண்டாக்குவதில், அதில் ருசியை வைத்ததில், உனக்கு வசப்படுத்தி தந்ததில் எதுலையும் யாருக்கும் பங்கு இல்லையே. நான் தானே முழுக்க 100% நான் தானே செஞ்சிருக்கிறேன். அப்ப நான் செஞ்ச ஒரு காரியத்தை நீ அடுத்த ஆளுக்கு பங்கு கொடுத்தேன்னு சொன்னா அந்த உணவை ஹராமாக்கிட்டேன். அவன் செஞ்சவன் செஞ்சுட்டு போறான், நீ தின்றான், எல்லாத்துக்கும் கடை தடை போடுறான்ல. அறுத்தவன் ஒரு பக்கம் கிடக்க நம்மளுக்கு சேர்த்தால அவன்கிட்ட நெருங்கிறாத, அந்த உணவு தொற்றாத, அவனே திங்கிட்டும். எவன் வேற ஆள் பேரை சொல்லி அறுத்தானோ அவன் திங்கிட்ட அவனை பாத்துக்கிறேன், நீ யாரும் தின்றாதன்னு சொல்லிட்டு அந்த உணவு பக்கமே போகாதேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தடை செய்யற காட்சியை 173 பார்க்கலாம். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 145வது வசனத்திலையும்
இதே 4 வகையான உணவுகளை அல்லாஹ் ஹராமாக்குறேன்னு சொல்லும் பொழுது இதை ஒன்று சேர்த்து குறிப்பிடுகிறான். 16வது அத்தியாயம் 115வது வசனத்திலையும் இந்த 4 விஷயங்களை சொல்லும் பொழுது இதே மாதிரியான அந்த அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது, அறுக்கப்பட்டது, அல்லாஹ் பேரை சொல்லி வேற யார் பேர் இல்லாம ஒரு உயிரினத்தை நீ அறுத்தேன்னு சொன்னா முடிஞ்சு கதை, அது ஹராம் ஆயிரும் என்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான காரியமா ஆக்குறதுனால அறுத்தல், உயிரினங்களை அறுத்தல் என்பது அவனுக்காக மட்டும்தான் செய்யப்பட வேண்டும், அவன் பெயரால் செய்யப்பட வேண்டும், அவனுக்காக மட்டும் செய்யப்பட வேண்டும். வேற யாருக்காக நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அவரை கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பிராணியை படைத்தது அவர் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், இந்த பிராணிக்கு உரிமையாளர் அவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அர்த்தம். அப்ப அல்லாஹ் விட்டுறீங்க, வேற ஒரு கடவுள் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, வேற ஒருத்தர் வணங்குறீங்கன்னு அர்த்தம். இய்யாக்க நஅபுது போய் சொல்றீங்க. இப்ப உன்னையே வணங்குகிறோம் என்பது பொய். என்னையே வணங்கினேன்னு சொன்னா ஏன் பொருளை கொண்டு அடுத்தாளுக்கு எப்படி நீ சொந்தமாக்குவ அப்படின்னு அல்லாஹ் எடுத்துக்கிறான். இதை இவ்வளவு கடுமையான விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான கருத்தை 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலையும் ஒமா துபிஹாலன் நுசுபி, பலிபீடங்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டவைகள், பலிபீடம் கட்டி வச்சிருப்பாங்க அதுக்குண்டு அறுக்கிறான் பாருங்க, அப்படி அறுக்கப்பட்டவைகளும் கூட உங்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5:3 சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு மேட்ரு. நம்ம எந்த ஒரு உயிரினத்தை அறுத்தாலும் சரி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும். பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுக்காக அறுக்கணும். ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுங்கிற முறையில் செய்யறதா இருந்தா அல்லாஹ்வுக்கு ஒரு ஆட்டருக்கு குர்பானி கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுக்காக அறுக்கணும், அல்லாஹ்வின் பேரை சொல்லி அறுக்கணும். அல்லாஹ் பிஸ்மில்லா நாகூர்ல போய் அறுப்பான், நாகூர்ல போய் நாகூர் ஆண்டவருக்காக அறுப்பான், ஆனா பிஸ்மில்லா சொல்லி அறுப்பான். அதனால ஹலாலாயிரம். 2 ஞானம் இருக்கணும், அல்லாஹ்வுக்காகவும் இருக்கணும், அல்லாஹ்வின் பேரை சொல்லி அறுக்கணும். அல்லாஹ் பேரை சொல்லி நாங்க அறுப்போம், அல்லாஹ் பேரை சொல்லி நாகூர் ஆண்டவருக்காக இருக்கிறோம்னு சொல்லி கூட இருக்கிறோம். நாகூர்ல இருக்கிறவன் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுப்பான், ஆனா யாருக்காக இருக்கிறான்? அவருக்காக இருக்கிறான். அவருக்கு அந்த பணி கொடுப்பதற்காக வேண்டி, அவருடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அதை செய்யறான். அப்படி செய்யறதா இருந்தால் அவரே திம்பார்னா இருக்கலாம். இப்ப நான் வர்றேன், உங்க வீட்டுக்கு வர்றேன், எனக்காக நீங்க ஒரு கோழியா இருக்கலாம், ஏன்னா நான் நீங்க போறேன், நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், எனக்காக ஒரு ஆட்டை இருக்கலாம். எனக்காக அறுக்குதல் என்று சொன்னால் யாருக்காக வேண்டாம் நீங்க ஒரு ஆட்டை இருக்கலாம், ஒரு கோழியா இருக்கலாம். எப்ப இருக்கலாம்னு கேட்டா அவரே திங்கிவார்னு சொன்னா இருக்கலாம். அவர் திங்க மாட்டாருங்கிற நேரத்தில் அவருக்காக இருக்கிறன்னு சொன்னா என்ன அர்த்தம்? படைக்கிறீங்கன்னு அர்த்தமா? இது அது அல்லாஹ்வுக்கு தான். நாகூர்ல நீங்க கொண்டு அறுத்தவன அவர் அந்த கபூர்ல இருந்து கையை நீட்டி நீங்க கொண்டாப்பா 2 கிலோ வாங்கி உள்ள கொண்டு போயிட்டாருன்னு சொன்னா அதை அறுக்கலாம், அவருக்கே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் வாங்குறாருல, அவரே கையை நீட்டி வாங்கி சாப்பிட்றாருக்கும் போது அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம்ல. ஒரு ராமசாமி கேட்டா கூட இருக்கலாம்ல. ஒரு நண்பர், இந்து நண்பர் இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டாரு விருந்தாளியா, அவருக்கு அறுத்து கொடுக்கலாமே. அப்ப யாருக்காக வேண்டாலும் நீங்க அறுக்கலாம், அவரே உண்பாரையானால் அவருக்கு அறுக்கலாம். அவர் உண்ண மாட்டார் என்று சொல்லும் பொழுது அவருக்காக இருக்கிறீங்க என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுல இருந்து என்னத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு. சொல்லுவாங்கல்ல, தேங்காய் உடைக்கும் சொல்லுவாங்கல்ல, சத்தம் ஜாமிக்கு தண்ணி பூமிக்கு தேங்காய் ஆசாமிக்குமாங்க. தேங்காய் உடைக்கும் போது தண்ணி பூமிக்கு போயிடுது, தேங்காய் ஆசாமி பழகிட்டு போயிடுறான், சாமிக்கு சத்தம் தான் போகுது. தேங்காய் போட்டு உடைச்சா அது பழப்படி சொல்லுவாங்க, தண்ணி சாமிக்கு, இது தேங்காய் ஆசாமிக்கு, சத்தம் தான் சாமிக்கு, தண்ணி பூமிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆட்டை கொண்டு போய் நாவூர் ஆண்டவர் அவர் திங்கிறாரா? அப்ப என்ன நீ நினைக்கிற? இறைவனுக்காக நம்ம குர்பானி கொடுத்தால் எப்படி அது அதன் பின்னாடி உள்ள இறையச்சம் சென்று அடையுமோ அதே மாதிரி நீ நாகூர் ஆண்டவருக்கு அர்த்தம்னு சொன்னா உன் உள்ளத்துல உள்ள ஒரு அச்சம் அவரை சென்றடையும் அப்படின்னு நினைக்கிற. அந்த வகையில் அப்படி செய்யற காரணத்தினால அது குற்றம் ஆயிடுது. அதனால ஒரு மனுஷனுக்கு அறுக்கிறது என்பதும் இறந்து போன ஒருத்தருக்கு அறுக்கிறது என்பதற்கு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அப்படி அறுத்திடக்கூடாது. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு நல்ல ஒரு ஹதீஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார். ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே அவங்க பேர்ல நிறைய இட்டுக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிரிகள் நிறைய உண்டாயிட்டாங்க. ஆயிஷா நாயகி எதிரியா இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்களுக்கு எதிராக படைதிரட்டி வர்ற அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அவர் சம்பாரிச்சு இருந்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அவருக்கு எதிரியா இருந்தாங்க. 2-3 தடவை யுத்தங்கள்லாம் கூட நடந்திருக்கு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கூட நடந்திருக்கிறது. அந்த ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட விஷயத்தில் இவருக்கும் பங்கு இருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அந்த கருத்து சரி என்று பலரால் நம்பப்பட்டு அலிக்கு எதிராக படைதிரட்டுற அளவுக்கு இருந்தது. இதனால என்ன பண்ணிட்டாங்க, சில ஆளுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்காக வேண்டி அவர் பேர்ல கப்சாக்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கப்சா விட்டாங்க தெரியுமா? அலி சாதாரண ஆள் கிடையாது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்தரங்கமான சில விஷயங்கள் அவர் தான் சொல்லுவாங்க. ரசூல்லா எல்லாருக்கும் மார்க்கத்தை சொல்லிட்டு போகல, ரகசிய ஞானம்னு ஒன்று வச்சிருந்தாங்க, அது அலிக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு செல்வாக்கு கூட்டுறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை யூஸ் பண்ணி அது மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதே மாதிரி கேட்கிறாங்க. ஒரு நாள் கேட்கிறாங்க, மாகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்ரு இலைக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க கேட்கிற ஒரு ஆள் வந்து அலி காலத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் சொல்லாம உங்களுக்கு மட்டும் ரகசியமா சில சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கடும் கோபம் வருது, கோபப்படுறாங்க. கோபப்பட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கெல்லாம் ஒன்றை மறைத்துவிட்டு எனக்கு ரகசியமாக ஒன்றையும் சொன்னதில்லை. இந்த தரிகா முரீது ஏமாத்துறாங்களே, இந்த குரூப் பூரா இதை சொல்லும். இதை சொல்லு, உங்களுக்கு தெரிகிறதெல்லாம் குர்ஆன்ல உள்ள வெளிப்படையான ஞானம், ஹதீஸ்ல வெளிப்படையா உள்ளதுதான் உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனுக்கு மட்டும் பிரத்யேகமா சில சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது எல்லாருக்கும் அவர் சொல்லல. அவர் வேண்டப்பட்ட 10 பேருக்கு சொல்லிட்டு போனாரு. அந்த 10 பேர் அடுத்து 10 பேருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. அந்த 10 பேர் அதுக்கு அடுத்து வேண்டப்பட்ட ஒரு 20 பேருக்கு சொன்னாங்க. அப்படியே வந்து நாங்க அந்த ஷேக் நான் எனக்கு தெரிஞ்சிருக்குது, என்கிட்ட நீ பையத்து வாங்கிட்டேன்னு சொன்னா நான் உனக்கு சொல்லி தருவேன், அது ரகசியமான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு ஃப்ராட் பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொல்லிட்டு பண்றாங்க. அலி மறுக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வந்து கேட்ட உடனே மாகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்ரு இலைய ஷையன் யக்துமுஹுன் நாஸ், மக்களுக்கு மறைத்துவிட்டு ஒரு செய்தியை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா சொன்னதே இல்லை. உங்களுக்கு சொன்னதா எனக்கு, எனக்கு சொன்னதா உங்களுக்கு. மார்க்கம் பொதுவானது, மார்க்கத்தில் குறிப்பிட்ட ஆட்களுக்கு தனி மார்க்கமும் மற்றவங்களுக்கு தனி மார்க்கம் கிடையாது. அவங்க சொன்ன எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது தானே தவிர எனக்கென்று எதையும் தனியாக ரகசியமாக அவங்க சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை நான் அவங்களோட இருந்தேன். ஒரு 4 செய்தி எனக்கு சொன்னாங்க, அதுவும் பொதுவானதுதான், இருந்தாலும் ஒருவேளை அது ரகசியம் நினைச்சிடக்கூடாது, நீங்க அதையும் நான் போட்டு உடைச்சு போடுறேன். 4 விஷயத்தை ஒரு நாள் நானும் அவங்களும் இருக்கும்போது என்று சொன்னாங்க. அந்த 4 விஷயத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைர அன்னஹு ஹத்தஸனி பி கலிமாத்தின் 4 செய்திகளை எனக்கு ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எல்லாரும் இருக்கல, சபையில் இருக்கல. நான் வீட்டில் இருக்கும்போது இல்லை என் வீட்டில் அவங்க இருக்கும்போது நாங்கள் 2 தனியா இருக்கும்பொழுது ஒரு தடவை சொன்னாங்க ஒரு 4 செய்தி. ஒருவேளை அதைத்தான் நீங்க வந்து ரகசியம் நினைச்சிட்டு போறீங்க அப்படின்னு இருக்குமே, ஆனால் நான் வந்து அதை போட்டு உடைச்சு போடுறேன். இந்த இருக்கு 4 கேட்டுக்க. அது என்ன 4 என்று சொன்னோன்னே கால மாகுன்னையா அமீரல் முமினின், ஜனாதிபதியே அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு இந்த கேள்வி கேட்டவர் வந்து சொல்றார். ஆமீர் இப்னு வாசிலாங்கிறவர் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 4 அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயம் என்ன தெரியுமா? லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் ஒருத்தன் பெத்த அப்பனையே சபிக்கிறானோ அவனை அல்லாஹ்வும் சபிக்கிறான். இது ஒண்ணு தெரிஞ்சுக்க. இதுல ரகசிய ஞானம் இருக்கு, இதுல என்ன ரகசிய ஞானம் இருக்குங்கிற எல்லாத்துக்கும் பொதுவானே. இதை ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெத்த அப்பனை ஒருத்தன் நாசமா போ, தொலைஞ்சு போ, நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி தந்தையை ஒருவன் சபிப்பானையானால் அவனை அல்லாஹ் சபிக்கிறான். நம்ம வந்து பாப்பாவை என்ன செய்யறோம்? நாசமா போகிறோம். நீ நாசமா போடாங்க அல்லாஹ் நம்மளை பார்த்து. அது எது பலிக்கும்? அப்புறம் நம்ம சொல்றது பலிக்குமா, அல்லாஹ் சொல்றது பலிக்குமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுடைய கடும் சாபத்துக்கு ஆளாவீங்க, பெற்றோரை தந்தையை சபித்து விடாதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. இத லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, தந்தையை தந்தையை லஅனத்து செய்கிறவனை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான். இது ரகசிய ஞானமா? இது எல்லாரும் தெரிய வேண்டியதா? ரகசியமா 4 பேருக்கு உள்ளதா? பையத்து பண்ணி தெரியற விஷயமா இது? இல்ல. 1. 2வது மேட்டர் தெரிஞ்சுக்க. 4 வலஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காச்சும் ஒரு உயிரினத்தை ஒருவன் அறுப்பானையானால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். இந்த டாபிக் தான் மேட்டர். நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்குள்ள இதுதான். இருந்தாலும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காக வேண்டி, அது ரசூலுல்லாஹ்வுக்காக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபிக்காக இருந்தாலும் சரி, தர்காவில் அடங்கி இருக்கிற ஆளுக்காக இருந்தாலும் சரி, சூரியனுக்காக இருந்தாலும் சரி, இறந்து போன மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, உயிரோடு உள்ள மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, சிலைக்கு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாருக்காவது ஒன்றை அறுப்பானையானால், உயிரினத்தை அறுப்பானையானால் அவன் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம்னு நினைக்கிறான். உண்மையில என்னத்தை பெற போறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற போகிறான், அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் பெறுவான். இது வந்து 2வது மேட்டர். 3வது மேட்டர் என்ன தெரியுமா? 4 விஷயத்துல வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், ஒருத்தன் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசா உண்டாக்குறான். பிதஅத்துகள். முஹதிஸனா பிதஅத் உண்டாக்குறவன்.
இல்லாத ஒன்றை அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, கட்டம் ஓதுங்க, பாத்தியா ஓதுங்க இப்படின்னு இல்லாதெல்லாம் அவனா உண்டாக்கிட்டு இருக்கிறான். அப்படி உண்டாக்குறவனை கூட அவனுக்கு வேற பனிஷ்மெண்ட் இருக்கிறது. அப்படி உண்டாக்குறவனை ஆதரிக்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, லஅனல்லாஹு, அல்லாஹ் சபிக்கிறான், மன் ஆவா, ஆவான்னு ஆதரிக்கிறது, முஹ்திஸன், ஒரு பிதஅத்துக்காரனை, பிதஅத்தை மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று பொய்ய அறிமுகப்படுத்துறானே, தாயத்து என்றும் தட்டு என்றும் தகடு என்றும் அந்த மாதிரி புரியாம்பாத்தியா என்றும் கத்தம் என்றும் மௌலுது என்றும் பையத்து என்றும் இதெல்லாம் இல்லாது அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. இந்த மாதிரி சில உலமாக்கள் சொல்கிறார்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் சொல்றாங்க. இந்த நாளில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறவனுக்கு எவன் ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். மூணாவது மேற்று. மூணு நாளாச்சா? நாலுமே லஅனத்து மேற்று தான், நாலுமே சபிக்கிற மேற்று தான். 4 செய்தி தனியா சொன்னாங்க இருக்குது, நாலுமே என்ன 3 சபிக்கிறதாச்சுல, 4வது சபிக்கிற மேற்று தான். லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்லி, பூமியில இருக்கின்ற அடையாள சின்னங்களை எவன் மாற்றி வைக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். பூமியில வந்து கும்பகோணம் இப்படி போட்டுக்கிறான், ஒருத்தர் இப்படி திருப்பி விட்டான். கும்பகோணம் இந்த கைகாட்டி பலகைய இப்படி போறதுக்கு மேற்க போறது என்ன இப்படி திருப்பி விட்டான்னு வைங்களேன், வர்றவன் இங்கிட்டு போயிருவான்ல. கும்பகோணத்துக்கு போறவன் கார்ல வர்றவன் இப்படி போல கும்பகோணத்துக்கு போவதான்றதுக்கு இப்படி திருப்பி வச்சுட்டேன்னா இங்கிட்டுல போவான். அவன் எவ்வளவு பேருக்கு நீ வந்து அதை இடைஞ்சல் கொடுக்குற. பூமியில சில அடையாள சின்னங்கள் இருக்கு, அடையாள சின்னம் பலவித அடையாள சின்னங்கள் இருக்கு. ஏன் ஊட்டி இடம் ஓன் ஊட்டி இடம்னு காட்டுவதற்கு சர்வேயில கல் கொண்டு வச்சிருப்பான். நம்ம ஊட்டி எல்லைக்குள்ள தோண்டி பார்த்தோம்னு சொன்னா அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த கரெக்டா அளப்பா தோண்டி சொல்லி வச்ச மாதிரி அந்த கல்லை எடுப்பான். எந்த இடத்துல கல் இருக்கு நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது, வீட்டு சொந்தக்காரனு கூட தெரியாது எந்த இடத்துல கல் இருக்குன்னு சொல்லி சர்வேயர் கரெக்டா சொல்லுவாரு. சர்வேயர் வந்தாருன்னு சொன்னா அப்படி ஒரு கணக்கு போட்டு அந்த அங்க தோண்டி பாம்பாரு கரெக்டா அந்த கல் இருக்கும். அந்த கல்லு நம்ம வீட்டு இடத்த கரெக்டா காட்டி போனோம், இங்க இருந்து இடம் ஆரம்பிக்குது பாரு. இது சர்வேயர் பண்ற ஒருத்தர் என்ன பண்றான், கள்ளத்துக்கு மாத்தி கொண்டு வச்சுட்டான். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க, பின்னாடி தெரிஞ்சு போயிரு என்ன இருந்தாலும் மக்களை வேண்டாம் ஏமாத்தலாம். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் சின்னங்கள், அது அதற்குன்னு ஒரு சின்னங்கள். பூமியில வந்து இன்னாருக்கு உள்ளது, இங்கிட்டு போறது, அங்கிட்டு வழிகாட்டுவதற்காக அடையாளங்கள் போடுறது உண்டு. அதே மாதிரி வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து யாருக்கு உடைமைன்னு காட்டுவதற்காக வேண்டி அடையாளங்கள் போடுறது உண்டு. அதே மாதிரி ஒரு கடை இருக்குன்னு வைங்களேன், அவன் டீ கடை வச்சுக்கிறான், ஜம்சம் டீ கடைன்னு போட்டுருக்கான். இவன் என்ன செய்யறான், ஒருத்தன் போய்கிட்டு ராத்திரியில் ஜம்சம் சாரா கண்ணி வச்சுருட்டான். மாத்தி வைக்கிற வேலை தானே எல்லாமே சாராய படம் இல்லையா? இதெல்லாம் வந்து பூமியில ஒரு அடையாள சின்னங்கள் இருக்கிற மாத்திரக்கூடாது. ஒரு அமைப்புடைய போர்டு போட்டுருக்காங்களா, அதை போய் நினைக்கக்கூடாது, வேற ஒன்றாக மாற்றி விடக்கூடாது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கு, ஒருத்தன் வந்து ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு மேல அதனுடைய அலுவலகம் மாதிரி. இதெல்லாம் என்னது, சாபத்துக்குரிய வேலை. ஒருத்தனுடைய அட்ரஸ, ஒருத்தனுடைய அடையாளத்தை, ஒரு ஜமாத்துக்குள்ள அடையாளத்தை, ஒரு இயக்கத்துக்குரிய அடையாளத்தை, ஒரு பொதுவான மக்களுக்குரிய அடையாளத்தை நம்ம நினைச்சக்கூடாது, மாத்திரக்கூடாது. ரெட் லைட்டு சேவ் லைட்டு போட்டிருக்கிறான், சேவ் போட்டா நிக்கணும், பச்சை போட்டா ஓடணும், மஞ்சள் போட்டா ஸ்டடி பண்ணணும்னு போட்டிருக்கான்னு வைங்களேன். ஒருத்தர் என்ன பண்றான்னு கேட்டா சுவிட்சை மாத்தி வச்சுக்கிட்டான். அதாவது சேப்பு போடும் மஞ்சள் போடுற மாதிரி, மஞ்சள் போடும் சேவ் போடுற மாதிரி வச்சா எத்தனை வருஷம் ஆகுவான். இவன்லாம் சாபத்துக்குரியவன். பூமியில வந்து அது அதற்குன்னு சில அடையாள சின்னங்கள் இருந்தா அதை மதிக்கணும். இந்த சின்னங்களை மனுஷன் தான் உண்டாக்குவான், வகையில வராது, மனித சட்டங்கள் தான் இதெல்லாம். மனிதன் தான் இந்த அடையாள சின்னங்களை உண்டாக்குவான். அதை எவனாவது மாத்தினான்னு சொன்னா அது வந்து சரியில்லை, அவன் வந்து சாபத்துக்கு உரியவன் என்று சொன்னாங்க. அது இல்ல பாயிண்ட்டுக்கு வருவோம். இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 3657, 3658, 3659 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இன்னும் பல நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காவது அறுத்தான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகிறான். அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வருது, அது ஒரு இபாதத், அவனுக்கு மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு ஆச்சரியமான சம்பவம். என்ன சம்பவம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு இஸ்லாத்தை முதலில் சொன்னார்களோ அந்த மக்கள் வந்து பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர், கல் மண் எல்லாத்தையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுலேயே சில பேர் சாபியின்கள் இருந்தாங்க. சாபியின்னா யார் தெரியுமா? அவங்க வந்து சுயம் அறிவை கொண்டு சிந்தித்து இந்த கல்லு கடவுளா இருக்க முடியாது, வேற அவங்களுக்கு எப்படி தொழுவது எப்படி நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது. எது தெரியும்? ஒரு மனிதனுக்கு தெரியணும் இது கடவுள் இல்லைன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இது அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தா சொல்லணும்,
அவனே செய்து கொண்ட ஒரு பொருள் கடவுள் இல்லைன்னு தெரிவதற்கு இறை தூதர் வர வேண்டிய தேவை கிடையாது. அவன் அறிவை கொண்டே சொல்ல முடியும் இது கடவுளா இல்ல, இது கண்டிப்பா கடவுள், நம்ம தான் செஞ்சோம், இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லையா? அல்ல நம்மள மாதிரியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகத்துல பறக்கிறான், அவன் கடவுள் தெரியுமா இல்லையா? ஒரு தாய் வயிற்றுல இருந்தான், அவன் ஒரு தந்தைக்கு பிறந்தான், அவன் மலஜலத்தை சுமந்து இருக்கிறான், ஒண்ணுக்கு போறான், வெளிக்கு போறான், பசிக்கு சாப்பிடுறான், கவலைப்படுறான், நோய் வாய்ப்படுறான், கஷ்டப்படுறான், கடை செத்தும் போயிடுறான், அவனுக்கு கடவுளுங்கிறோம். ஒரு மனுஷனை கடவுளுங்கிறோம், அவன் என்ன தன்மையை பார்த்துட்டு கடவுளுங்கிறோம், ஒன்னையும் பார்க்கல, ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை போடணும் கடவுளுங்கிறோம், ஒரு மாதிரி இருக்கிற ட்ரெஸ் விட அதிகமாக போட்டா கடவுளுமோ, இல்லாட்டி இருக்கிறது குறைச்சிக்கிட்டா கடவுளுமோ, முழங்கால கீழே ஜிப்பா போட்டா கடவுளுமோ, இல்லாட்டி எல்லாத்தையும் உரிச்சு விட்டுட்டு கோமணத்தை கட்டிட்டு போனா அவனையும் கடவுளுமோ. கரெக்டான அளவுல இருந்தா அவன் கடவுளுங்க மாட்டான். அணிய வேண்டிய ஆடைய அணிய வேண்டிய அளவுக்கு அணிஞ்சு அவன் கடவுள் கிடையாது. அணிகிறதுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போனாலும் அவன் கடவுள், எல்லாத்தையும் அவுத்து போட்டு போனாலும் நிர்வாண சாமியார்னு சொல்றான்ல பாருங்களேன். நிர்வாணமா போனா அப்படி சாமியாரா போக முடியும்? அப்ப எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டு போனாலும் அவனுக்கு கடவுளுங்கிறோம். இன்னும் கடவுள்கிட்ட கண்டுட்ட திங்கலையா அவன், மலம் கழிக்கலையா, சிறுநீர் கழிக்கலையா, வயசாகி போகலையா, அவன் நோய் வாய்ப்படலையா, கடைசியில் செத்து போகலையா, ஆசி வாங்க போற பொம்பளை கையை பிடிச்சி இருக்கலையா, என்ன கடவுளுங்கிறேன். அப்ப கடவுள் எது என்று தெரிந்து கொள்வதற்கு இறை தூதர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சூப்பர் பவர் கண்டிப்பா இருப்பான், அப்படித்தான் வழங்க முடியுமே தவிர இந்த சூரியன் கடவுள் இல்லைன்னு தெரியும், அது நம்மளை படைக்கல. இந்த சந்திரன் நம்மளை படைச்சிருக்கா, அதுக்கு அறிவு கிடையாது. சந்திரனுக்கு நம்மளுக்கு அறிவு கிடையாது, சொந்த அறிவு ஏதாவது சிந்திக்குமா, அதுக்கு அறிவு கிடையாது, அது நம்மளை படைக்கல நமக்கு தெரியுது. செவ்வாயோ சுக்கிரனோ வியாழனோ காற்றோ கடலோ மலையோ பூமியோ எதுவுமே நம்மளை படைக்கல. அப்படி வழங்கக்கூடியவர்களுக்கு பேர் சாபியின்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த எல்லா மக்களும் தரிகட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் பேர் இப்படி இருந்தாங்க, சாபியின்கள். 360 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தான் அவன் காபா ஆலயத்துல. அந்த கேடுகட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டும் முடியாது, இது எப்படி நான் வணங்குவேன், இது எப்படி நீ செஞ்சது நான் எப்படி வணங்குவேன்னு சொன்னவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வகையும் வரல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மூளையை கொண்டு அவங்களா சிந்திச்சு செஞ்சாங்க. அது மாதிரி செஞ்சு அவங்களை சாபியின்களுக்கும் அல்லாஹ் கூலி தருவாங்கிறான். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜ வல்லதீன இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா வசாபியீன, சாபியின்களில் நல்லவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நான் கூலி தருவேன் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அந்த சாபியின்கள்ல சில பேர் இருந்தாங்க, அவங்க 2 விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. என்ன தெரியுமா? இறைவன் விஷயத்துல தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. இறைவனுடைய அந்த சிவத்து மறுமையில காண்போம், சொர்க்கம் நரகம், அது வேண்டாம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். எதுல கரெக்டா இருப்பாங்க? நம்மளை விட மட்டமானது கடவுளா இருக்க முடியாதுன்னு விளங்கியிருந்தாங்க. நம்மளை விட மட்டமான ஒன்று நமக்கு கடவுளா இருக்க முடியாது, நம்மளை விட எல்லா விதத்திலும் மேம்பட்ட ஒன்று தான் கடவுளா இருக்க முடியுங்கிற அடிப்படை வழங்கி இருந்தார்கள். அது போதும். அல்லாஹ் இறை தூதர் வராத மக்கள் இந்த அளவுக்கு நடந்தார்கள் ஏனால் போதும். இறை தூதர் வந்துட்டா தான் ஒரு தொழில் ஒன்று நோன்பு வைக்கணுங்கிற சட்டம்லாம் வரும். இறை தூதரை வராத காட்டுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்க இந்த விஷயத்துல இவ்வளவு கரெக்டா இருந்தா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். கல்லு மண்ணு கழுத குதிரை வணங்காம ஒரு சூப்பர் பவர் தான் ஒருத்தர் இருக்கிறாங்கிற அளவோட நம்பி மூத்தா போயிருந்தான்னு சொன்னா அவனை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அது போதும். அவன்கிட்ட இருந்து அதான் அவனுடைய தூதர் அறிவு தான் அவனுக்கு இருக்கிற தூதர், மனுஷ தூதர் எல்லாம் அனுப்பல. அப்படியான ஒன்றை அவங்க செய்வாங்க. 2வது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த சாபியின்களுங்கிறவங்களுடைய 2வது கேரக்டர் சில தவறுகள் இருக்குல்ல, நம்ம அறிவே தவறுன்னு சொல்லணும், அந்த மாதிரி தவறுகள்ல இருந்து விலகிக் கொள்வார்கள். திருடுவது அறிவு, இறை தூதர் வந்துதான் திருடு தவறுன்னு சொல்லணுமா? இறை தூதரை ஏத்துக்கிறாத நாடுகள் எல்லாம் திருட்டுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கானா? திருட்டு தப்புன்னு எல்லாரும் வழங்கியிருக்கான்ல. திருடுவது குற்றம் இருக்கிறதுனாலதான் இஸ்லாமிய நாட்டிலையும் தண்டனை, இஸ்லாத்தை எதிர்க்கிற நாட்டிலையும் தண்டனை, கம்யூனிஸ்ட் நாடுகளில் தண்டனை, முதலாளித்துவ நாடுகளில் தண்டனை, அது செக்குலர் மதச்சார்பற்ற நாடுகள் இருந்த அந்த நாடுகளிலையும் திருட்டுங்கிறது தண்டனைக்குரியது, கற்பழிப்பு தண்டனைக்குரியது, சீட்டிங் பண்றது, ஏமாத்துறது, மோசடி பண்றது தண்டனைக்கு உரியது, பொய் சொல்றது கேவலமான தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு, இது மாதிரி சிலதுகள்லாம் இருக்கும்ல, விபச்சாரம் பண்றது தப்பு. இந்த மாதிரி அறிவு கொண்டே தப்பு என்று செய்கிற காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். வேற மற்ற தப்புலாம் தெரியாது, தொழுகிறது இப்ப விதத்தெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது மாதிரி ஒருத்தர் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ஒருத்தர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற பெயர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சந்திக்கிறார்கள். எப்ப சந்திக்கிறார்கள் என்று கேட்டா, அவங்க இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசுக்கு முன்னாடி, 40 வயசுல இறை தூதர் ஆகுறாங்க, 40 வயசுக்கு முன்னாடி அவரோட கான்டாக்ட் வைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, இந்த கல்லு மண் இதெல்லாம் பிடிக்கல, இவர் நல்ல ஆளா இருக்காரு, கரெக்டா பேசுறாரு, ஒரு கடவுளுக்கு நல்லா சொல்றாரு அப்படிங்கிறதுனால அந்த கொள்கையில இயற்கையாக ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா?
அந்த மாதிரி அவரை சந்திக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபல என்சில் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வஹ்யு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படுவதற்கு முன்னால், இறை தூதராக ஆவதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது. அப்ப கத்தம இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ரத்தன் ஃபீஹா லஹமுன், அவர் வந்தவன என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தட்டுல இறைச்சி வச்சு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அப்படிங்கிற அந்த பெரியவருக்கு கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபஅபா யகுல மின்ஹா, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஆவலானா ஒரு சாதாரண ஒரு முகமது, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவ்வளவுதான். அவங்க கொடுத்தவன என்ன பண்றாருன்னு கேட்டா சாப்பிட மாட்டேன்றார். ஏங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க வந்து விக்கிரகங்களுக்கு இதை போய் அறுக்கிறீங்க, விக்கிரகங்களுக்கு அறுக்கிற உணவை நான் சாப்பிட்றவன் கிடையாது. அதான் அந்த சமுதாயத்தில் விக்கிரகங்களுக்கு அறுப்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கு உல ஆக்குல இல்லாம் மிம்மா விக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எதை அறுக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேனே தவிர வேற வேற விக்கிரகங்கள் ஆட்கள் பேர்லாம் சொல்லி நீங்க அறுத்தீங்கன்னா அதை தொடவே மாட்டேன், எடுத்துட்டு போங்கன்றார். ரசூலுல்லாஹ் கொடுத்து சாப்பிட மாட்டேன்ட்டார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களா இருக்கிறதுனால அந்த சமுதாயத்தின் வழக்கப்படி அறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறார். வஹி வர்றதுக்கு முன்னாடி ஊர் உலகத்தில் எப்படி நம்ம நடப்போம்? இப்ப நம்மளே இந்த குர்ஆன் ஹதீஸ் ஞானம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கத்தம் ஓதணும்ல, நூலு ஓதணும்ல, தெரிய முந்தைய அதனங்க செய்வோம். ஊர்ல என்ன இருக்கு அதனை செய்வோம். அந்தந்த ஊர்ல என்ன பழக்கம் இருக்கு அதைத்தான் மார்க்கம்னு செய்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த ஊர் வழக்கப்படி தான் செஞ்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே வஹி வந்த பிறகுதான் அவங்க கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க நினைத்து கொண்டு தொட்ட மாட்டேன்ட்டார். அப்ப ஏகத்துவ கொள்கையில கரெக்டா இருக்கிற ஒருத்தனா இருந்தால் வஹி வந்து இதை சொல்லித்தரவே தேவையில்லை. அது சொல்ல வர்றேன். ஷார்ப்பான சிந்தனை இருந்தாலே சொல்லு, இது எப்படி இதை நான் அர்த்தம் அல்லாஹ் படைச்சதுக்கு எப்படி வேற ஆள் பேரை சொல்லுவேன் அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? இறைவன் வஹி வராம, இறை தூதர் வந்து சொல்லி கொடுக்காம அவனவனுக்கு கொடுக்கிற அறிவை கொண்டே இது விளங்க முடியுதா இல்லையா? இந்த சம்பவம் வந்து சஹீஹுல் புகாரியில 5499வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்வை தவிர வேற ஆள் பேரை சொல்லி அறுக்கிறது என்பது இயற்கைக்கு எதிரானது, பகுத்தறிவுக்கு எதிரானது. ஒரு இறை தூதர் சொல்லி தந்தா தெரியுங்கிற அளவுக்குள்ள கடினமான மேற்று கிடையாது, சாதாரண மேற்று. இதை வந்து இறை தூதர் வந்திருக்கிற சமுதாயத்துக்கு வழங்கல. இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாத ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுக்கு வழங்கின ஒரு விஷயம் யாருக்கு வழங்கல? இஸ்லாத்துல ஆதிவாசின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான்? இங்க இருந்து ஆடு மாடெல்லாம் நேர்ச்சி பண்றானுங்க, தர்காவுக்கு நேர்ச்சி பண்றானா இல்லையா? முஸ்லீம்னு சொல்லிக்கிறான். நாங்க இஸ்லாத்துல ஆதிவாசிங்கிறான், நாங்க எத்தனை பாரம்பரியமா வந்திருக்கிறோம்னு பெருமை அடிக்கிறான். ஒரு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிறவனுக்கு தெரியல. எவ்வளவு வெக்கப்படுற விஷயம்னு பாருங்க. அதுக்காக இந்த சம்பவம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, லா அக்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல அக்ருங்கிறது கிடையாதுங்கிறாங்க. அக்ருனா என்ன தெரியுமா? அதுக்கு விளக்கம் அந்த அறிவிப்பாளர் அப்துல் ரஸாக் அவர் அறிவிக்கிறார். அவரே சொல்றாரு, கானு யாக்கிரூன இந்தல் கப்ரி பக்கரத்தன் அவ் ஷாத்தன், கபரு கிட்ட போய் வைத்துக் கொண்டு ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுப்பார்கள். அறியாமை காலத்துல 3 நோக்கத்துக்கு அறுப்பாங்களாம். ஒன்னு என்ன செய்வான்னு கேட்டா, அந்த ஆட்டை கொண்டே கபரு கிட்ட அர்த்தம்னு சொன்னா அந்த கபராளி இறந்து போனார்ல அவர் வந்து அவருக்கு அது வாகனமா யூஸ் ஆகுமா. அர்த்தம்னா அந்த ஆட்டு மாட்டை கொண்டு அர்த்தம்னா அவர் எழுப்பப்படும்போது என்ன செய்வாராம், அதுல ஏறிக்கிட்டு ஜம்முன்னு சவாரி செஞ்சு போவாராம். அப்படின்னு நினைத்து கொண்டு கபரு கிட்ட கொண்டு இன்னைக்கு இருக்க கிராமத்துல கோழி அனுப்புவாங்க. கூடவே கோழி துணையா இருக்குமா அவருக்கு. அதாவது பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது ஜனாசாவை இறந்து போனவருடைய உடலை கொண்டு போகும்போது கூடவே கபூர்ல கொண்டு கோழியை போட்டு புதைக்கிற ஊர்கள்லாம் உண்டு. முஸ்லீம்கள் நான் சொல்றேன், கோழியை கொண்டு புதைக்குமா உள்ள கையா? எதுக்குன்னு கேட்டா துணைக்காது, துணையா நிக்குமாது. ஒரு உயிரினத்துக்கு தனியா சிங்கிளா கிடக்க மாட்டாராம். இந்த மாதிரி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்றாங்களே, இது ஜாஹிலியா அபூஜஹல் கூட்டம் செஞ்ச வேலை. இது அவங்க செஞ்சிருக்காங்க இந்த வேலையை. அதை 14 நூற்றாண்டே திருந்தலைவன் அந்த வார்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அவன் செஞ்ச வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்து இருக்கிறாங்களோ அதையே கபர் கிட்ட போய் செய்யறான். ஒன்னு அதுக்கு செய்வான், அல்லது நல்லடியார் பெரியார்னு சொல்லி சில பேரை ஏற்றுக்கொண்டு அவங்க கபர்ல கொண்டு செய்யறது எதுக்குன்னு கேட்டா அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி. 2 விதமா வந்து அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப இதை வந்து அபூதாவுதுல வந்து 2805வது ஹதீஸாக இதை பார்க்கிறீங்க. அதனால வந்து அல்லாஹ்வை தவிர யார் பேரை சொல்லி அறுக்கிறது குற்றம், வேற யாருக்காக அறுத்தாலும் குற்றமாயிரும். அல்லாஹ்வை உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழிக்கு மாற்றமாயிருங்கிறது விளங்கிக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு வணக்கம் இருக்கிறது. வணக்கத்தில் இதெல்லாம் வணக்கம்னு தெரியாத விஷயங்கள், இதெல்லாம் நம்ம வணக்கம்னு விளங்குறது இல்லை. அதாவது தொழுகை வணக்கம்னு விளங்கி இருக்கிறோம்ல, நோன்பு வணக்கம்னு விளங்கி இருக்கிறோம்ல, அந்த மாதிரி விளங்காத சில வணக்கங்கள் இருக்கிறது. அதை விளங்கிட்டா தான் நம்ம இய்யாக நஅபுதுல உண்மையாளராக இருக்க முடியும். அடுத்த வணக்கம் என்னன்னு கேட்டா சத்தியம் செய்தல்.
இது வணக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? சத்தியம் செய்யறதற்கு சத்தியமிட்டு ஒரு காரியத்தை ஒரு செய்வதாக உறுதிமொழி தருவது. இந்த சத்தியம் செய்தல் என்பதை இஸ்லாம் வணக்கம் என்று சொல்கிறது. சத்தியம்னா என்ன? என்ன சத்தியம் எதுக்கு செய்வோம்? இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை தருவதாக வாக்களிப்பேன், அல்ல கடனை வாங்கிடுவேன்னு வைங்களேன். வாங்கிடுவேன் கடனை, எப்போ தருவேன்னு அவர் கேட்பார். ஒரு மாசத்துல தந்துடுவேன். நிச்சயமா தந்துடுவேன் கேட்பாரு. நாங்கள் பேசி மாறக்கூடாதுங்க அப்படின்னு கேட்பார் அவர். நான் என்ன சொல்லுவேன்? அல்லாஹ் மேல ஆணையா தந்துடுவேன். சத்தியம் எப்போ தேவைப்படும்? நம்ம சொல்வது அடுத்தவன் நம்பாத ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, அல்லாஹ் மேல சத்தியமா நான் உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நானும் நீனும் பேசிக்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சியா இருக்கான். நான் உன்னை ஏமாத்துறதுக்காக இதை பொய்யெல்லாம் சொல்லல. ஒரு மாசத்துல தருவேன் சொல்லி சொன்னது பொய் சொல்லவில்லை. நான் என்னை உன்னையும் படைச்ச இறைவனை சாட்சியாக்கி சொல்கிறேன். நான் சொல்வதில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னை தட்டிக்கட்டும். அந்த தைரியத்தை நான் அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி சொல்றேன். ஒரு அந்த வாக்குமூலத்துக்கு அர்த்தம் அது. சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அல்லாஹ் மேல சத்தியம் சொன்னா நீங்க சரின்னு கேட்டுக்கிறீங்க இல்லையா? அதாவது நான் உங்கள்கிட்ட கடன் கேட்கிறேன், நீங்க எனக்கு தர்றீங்க, எப்ப திருப்பி தர்றீங்கிற விஷயத்துல நான் ஒரு சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ண என்ன பண்றீங்க நீங்க? சரிங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணா விட்டுருங்க, அதை நான் நீங்க தந்துருங்க, வலியுறுத்த மாட்டேங்கணும். அதே மாதிரி ரெண்டு பேருக்கு தாராரு, இது ஏன் இது அடிச்சுக்கிறாங்க. இது ஏன் இதுங்கிறான் ஒருத்தன், இல்ல ஏன் இதுங்கிறான். ஒரே ஒரு பொருள், ரெண்டு பேரும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ் மேல சத்தியம் இடாமோ. அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் மேல சத்தியமா ஏன் இதுன்றான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவன் வாய் தரக்கூடாது. எவன் ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னா அடுத்தவன் வாயை முடிக்கணும். சத்தியம் பண்ணிட்டு இல்ல அல்லாஹ் பாத்துக்குவான். நீ எடுத்துக்கடா, அதுக்கு மேல உள்ள நீ அனுபவிச்சுக்கடான்னு விட்டுறணும். அப்ப அந்த சத்தியம் பண்ணின உடனே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, பிரதிவாதி வாபஸ் வாங்கிக்கிறான். ஒரு காரியத்தை யாருக்கு சொந்தம், அதுக்கு எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணிடக்கூடாது. ரெக்கார்டு இல்லாட்டி தான் சத்தியம் எப்போ வரும்னு கேட்டா, ரெக்கார்டு இல்லாட்டி தான். இது என்னுடையது உன்னுடைய சண்டை இருக்குது, அவன் கிளீனா ரெக்கார்டு வச்சுக்கிறான். அவனுடையதான் காட்டுவதற்குனா ரெக்கார்டு அள்ளி போடுறான். இப்ப எவனும் சத்தியம் செய்ய தேவையில்லை. என்னோட சத்தியம் ரெக்கார்டு இருக்குல்லடா, பட்டா அவன் பேர்ல இருக்குல்ல, பத்திரம் இருக்குல்ல, அப்புறம் நான் அவன் இதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டுருவோம். ரெக்கார்டு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்யணும்? பொசிஷனை யார் கையில் இருக்கிறதோ அவன்கிட்ட போய் சத்தியம் செய்ய சொல்லணும். பொசிஷன் இருக்கிறவன் சத்தியம் பண்ணணும். பொசிஷனை கேட்கிறவன் சத்தியம் பண்ணக்கூடாது. பொசிஷனை கையில் வச்சுக்கிறவன் சொல்லணும், இது என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனா இப்ப என் கையில் இருக்குது, இது என்னுடைய, இதுக்கெல்லாம் என்ன ரெக்கார்டா வச்சுக்கிற முடியும்? வீட்டுக்குன்னா பத்திரம் வச்சிருப்பீங்க, வீட்டுக்குன்னா ஏதாவது பட்டா வச்சிருப்பீங்க, இது என்னுடைய இதுங்களுக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு? எவன் கையில் இருக்கு அவனுடையதுதான். வணங்குதா? உங்க கையில் இருந்தா உன்னுடையது. இதுக்கு என்ன ஆதாரம் காட்ட இயலுங்கிற? ஒன்னும் காட்ட இயலாது. அப்ப இது என்னுடையது உன்னுடையது ஒரு பொருள்ல சண்டை வரும் பொழுது அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, யார் கையில வச்சுக்கிறான்னு அவன்கிட்ட சொல்லணும், உன் கையில இப்ப இருக்குது உன்னுடையதுங்கிறீல, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி உன்னுடையன்னு சொல்லணும். சொன்னா அவன் விளைவிக்கணும். என்னுடையதுன்னு உரிமை கொண்டாடுறான்ல, அவன் பிரதிவாதி வாதி என்ன செஞ்சு விளைவிக்கணும். அவன் அல்லாஹ் மேல சத்தியமா என்னுடையதுன்ட்டானா அவனுக்கு கொடுத்துருவான். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் என் வாயை மூடிக்கிட்டு போறான் தெரியுமா? நீ அல்லாஹ்வை சாட்சியாக்கி செஞ்சிருக்கிற, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். என்னுடையதா இல்லாம இருந்து நான் இதை என்னுடையதுன்னு சொல்லி இருப்பேனே, ஆனால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை நான் ஏத்துக்கிற தயார்னதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தெல்லாம் சத்தியம் பண்றோம். அப்ப இந்த சத்தியம் இந்த மாதிரி பண்ணுவதா இருந்தால் இது வேற யாரையும் நிப்பாட்ட இயலுமா? நம்ம என்ன பண்றோம்? வாப்பா மேல சத்தியம் வாங்குறோம். வாப்பாக்கு எப்படி தெரியும் நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன்னு எப்படி தெரியும்? உங்கள்கிட்ட நான் கடனை வாங்கிவிட்டேன், ஒரு மாசத்துல தர்றேங்கிற, பாப்பா மேல சத்தியமா நான் தந்துருவேன்னா பாப்பாக்கு தெரியுமா நான் மனசுல உள்ளது? பாப்பாக்கு அறிவாரா? உங்க தகப்பனாருக்கு, என் தகப்பனாருக்கு நான் உளப்பூர்வமா சொல்றேன்னா, நடிக்கிறது சொல்றேன்னா என் தகப்பனுக்கு எப்படி தெரியும்? என் தாய்க்கு எப்படி தெரியும்? தாய் மேல் ஆணைங்கிறான், தகப்பன் மேல் ஆணைங்கிறான், தமிழ் மேல் ஆணைங்கிறான், இனத்தின் மேல் ஆணைங்கிறான். என்ன இவங்களாம் இனமெல்லாம் என்ன பண்ணு என்ன பண்ணுங்கிற இனம் கண்காணிக்குமா? தமிழ் நம்மளை பார்த்து தண்டிச்சிருமா? தமிழ் மேல் ஆணையா சொல்கிறேன், நான் சொல்வது உண்மை, இது லட்சம் சொல்லலாமே. என்ன தமிழ் என்ன செஞ்சிருங்கிற? தமிழ் ஒரு மொழி, அது என்ன 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 பண்ணி போகுது? என் தாய் மேலான தாய் என்ன பண்ணி விடுவாங்க? போடா சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அதுக்கு மேல என்ன செய்வாங்க? இந்த தாய் என்னப்பா பண்ணுவாங்க? தகப்ப என்னப்பா பண்ணுவான்? அப்ப ரப்புல்லா கடவுளுக்கு தான் இதுக்கு தகுதியான சத்தியம் செய்யறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரே பேர் என்னதான்? அல்லாஹ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு விவகாரம், பஞ்சாயத்து, கொடுக்கல் வாங்கல், டவுட்டு, பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் யார் பேரை இழுக்கணும்னு கேட்டா அல்லாஹ் மேல ஆணைன்னு இழுத்தால் அதுல உலகம் அடங்கி போச்சு. என்ன அடங்கிருச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறோம். அட கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது கூட அதுல அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றானா இல்லையா? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் மனைவியின் மீது ஒருத்தன் பழி சுமத்துறான். சூரத்து நூறுல
ஆரம்பத்தில் அந்த சம்பவம் தான் வரும். கணவன் வந்து என்ன செய்யறான், மனைவியின் மீது பழி சுமத்துறான், இவன் வந்து தப்பான முறையில் போயிட்டான்னு சொல்லி 4 சாட்சி கொண்டு வாடான்னு கேட்கணும். 4 சாட்சி இல்லை. இப்போ என்ன பண்றது, வேற ஒருத்தன் சொன்னா அவனை வந்து அடிக்கலாம், 80 கசேரி கொடுக்கணும். புருஷங்காரன் சொல்லும் பொழுது 80 கசேரி கொடுக்க இயலாது. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, அதுக்கு அல்லாஹ் கேட்கறது என்ன தெரியுமா, சத்தியம் பண்ணணும். 2 பேரும் சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம் பண்ணணும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை, என் மனைவி தவறான நடத்தையில் உள்ளவள் என்று நான் அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்கிறேன். ஒரு தடவை. 2வது அதையே சொல்லணும் இவன். 3வது அதையே சொல்லணும். 4வது அதையே சொல்லணும். 5வது தடவை சொல்லணும், இந்த சத்தியத்தில் நான் பொய்யனாக இருந்தால் ஃபனஜ்அல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய் சொல்றவன் மேல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் கேட்டுக்கொள்ளணும். 4 தடவை பழிய சுமத்திட்டு 4 சாட்சி கொண்டு வர்றது போல 4 சத்தியம். 4 சாட்சி கொண்டு வரல, நீனே 4 சாட்சி சொல்லு, நீனே சாட்சி சொல்லணும். எப்படி சொல்லணும், பொய்யா மட்டும் இருந்தா அந்த சாபத்தை ஏத்துக்கிற நான் தயார். 80 கசேடிக்கு பதிலா அவன் கொடுப்பான கசேடி அதை வாங்கிக்கிற நான் தயார்னு சொல்லித்தான் அவன் வந்து கோர்ட்டில் ஜமாத்தில் இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குமே. ஆனால் ஒரு பெண் மீது கணவன் பழி சுமத்துவதாக இருந்தால் இதுக்கு அவன் தயாராக இருந்தால் தான் சுமத்தணும் இஸ்லாத்தில். எதுக்கு, என் மனைவி நடத்தை கட்டவள் என்று நான் என் கண்ணால் பார்த்தேன், இது அல்லாஹ் மேல ஆணை. இந்த மாதிரி நடத்தை கட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன், அல்லாஹ் மேல ஆணை. நடத்தை கட்டு போனதை என் கண்ணால் பார்த்தேன், அல்லாஹ் மேல ஆணை. நடத்தை கட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன், அல்லாஹ் மேல ஆணை. இதிலே நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும், இதுவும் அல்லாஹ் மேல ஆணைன்னு சொல்லணும். 5 சத்தியம் பண்ணணுமா. 5 சத்தியம் பண்ணிட்டானா அவன் 5 சத்தியம் பண்ணணும். ஏன்னா 5 சத்தியம் பண்ணவனே பெருமை. அப்ப தப்பா ஆயிட்டால் ஆயிருதுல, தண்டிக்கணும்ல. அப்புறம் தப்பா நடத்தைங்கிற ப்ரூஃப் ஆயிரும்ல, அவளுக்கு அதே மாதிரி சான்ஸ். அவ என்ன செய்யணும், அல்லாஹ் மேல ஆணையாக நான் நடத்த கட்டு போகவில்லை, பொய் சொல்றாங்க. அல்லாஹ் மேல ஆணையாக நான் அப்படி செய்யலை, இவன் பொய் சொல்றான். அல்லாஹ் மேல ஆணையாக நான் அப்படி செய்யலை என்றால் தான் பொய் சொல்றாரு. அல்லாஹ் மேல ஆணை அப்படி 4 தடவை சொல்லிவிட்டு 5வது தடவை அந்த பொம்பளையும் சொல்லணும், நான் சொல்வதில் பொய் சொல்பவளாக நான் இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு கேட்டுறணும். பள்ளிவாசல்ல வச்சு இது மாதிரி நடந்திருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். ஒரே ஒரு கேஸ் தான் நடந்திருக்கு. இது பயங்கரமான விஷயம். ஏன்னா யாராவது ஒரு ஆள் தான் உண்மையாளர் இருக்க முடியும், அடுத்த ஆள் பயந்து மாட்டேன்றுவாங்க. உண்மையாளர் தான் இது தயாரா இருப்பானே தவிர பொய் சொல்ற ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தயாரா இருக்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்படி சொல்லிவிட்டார்களே ஆனால் அந்த வினாடியே அவங்களுடைய உறவு முறிந்துவிடும். அந்த ஜென்மத்தோ தலாக்கு கிடையாது, குலா கிடையாது, வேற விதமான டைவர்ஸ் கிடையாது, அல்லாவே செய்யற டைவர்ஸ். இது ஒரு காலத்தில் சேரவும் இயலாது. கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவங்க 2 பேரும் சேரவே கூடாது, அதோட முடிஞ்சதுதான். அந்த மாதிரி பிரிந்து விட வேண்டும் அந்த சட்டம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சத்தியம் என்பது அவ்வளவு பயங்கரமான மேட்டு. இதுக்கு சாட்சியா இருக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வைத்தான். நீ வேற ஆளை சாட்சின்னு சொன்னா அவனை அல்லாஹ் வாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேற யாரையாச்சும் கூப்பிட்டு நான் குர்ஆன் மேல சத்தியம் காணுங்க, நம்ம ஆள் என்ன பண்றான், குர்ஆன் நம்மளை பார்க்குமா, நம்ம சொல்ற கேட்குமா, நம்மளை தண்டிக்குமா? அல்லாஹ் காபாவின் மேல் சத்தியம் என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்களே, அந்த ஹதீஸ் எல்லாம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், யாராவது ஒருத்தன் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் பெயரை மட்டும் சொல்லி சத்தியம் செய்யட்டும், அவில் யஸ்முத், இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கட்டும். புகாரியில 2679 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃப ஃபகால ஃபீ ஹலஃபிஹி வல்லாத்தி வல் உஸ்ஸா, சத்தியம் செய்யும் போது பழக்க தோஷத்துல லாத்து உஸ்ஸான்னு பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க, சிலைகளை. அந்த லாத்து மேல ஆணை உஸ்ஸா மேல ஆணை என்று வாய்தவர் எவனாவது சொல்லிவிட்டானே ஆனால் பழக்க தோஷத்துல ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், உடனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிரணும், கலிமா சொல்லி இஸ்லாத்துல சேரணும். வெளியேற்றுமா இது நாகூர் ஆண்டவர் மேல ஆணைன்ட்டான், வாய்தவர் பழைய பழக்கத்துல மகிழ்ந்து ஆண்டவர் மேல ஆணை, வாப்பா மேல ஆணை, அம்மா மேல ஆணைன்ட்டான், சத்தியம்ட்டான். இதுக்கு பரிகாரம் உடனே செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு. வணக்கத்திற்கு நான் தப்பு செஞ்சிட்டேன், அவன் அம்மா அல்லாஹ் வாக்கிவிட்டேன், வாப்பா அல்லாஹ் வாக்கிவிட்டேன், அதனால உடனே ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்துல மறுபடியும் அவன் சேர்ந்துக்கிட்டும்ங்கறாங்க. புகாரில 4860, 6107, 6301, 6650 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் பெயரை சொல்லி சத்தியம் செய்யாதீர்கள், வாப்பா மேல சத்தியம், அத்தா மேல சத்தியம் செய்யாதீங்க, செய்யாதீர்கள் என்றும் தடுத்தார்கள் என்று புகாரியில 3836, 6108, 6646, 7401 ஆகிய ஹதீஸ்கள்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்கள்லாம் உல் காபா, காபா மேல ஆணை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டவன சொன்னாங்க. அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு மக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், இதா அராது அன் யஹ்லிஃபு, சத்தியம் செய்ய நீங்க நினைத்தால், அன் யகூலு ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மேல ஆணைன்னு சொல்லு. கஅபாவை மேல ஆணைன்னு சொல்லக்கூடாது. கஅபாவுக்கு சொந்தக்காரர் இருக்கான அல்லாஹ், அவன் மீது ஆணை என்று தான் சொல்லணும். குர்ஆன் மீது ஆணைன்னு சொல்லக்கூடாது. குர்ஆனுக்கு சொந்தக்காரன் மீது ஆணை, குர்ஆனை இறக்கியவன் மீது ஆணை. முனஸிலில் குர்ஆன், தமிழ்ல வேணாலும் சொல்லிட்டு போ. குர்ஆன் மேல ஆணைங்கிறது பேர் என்ன சொல்லணும்? குர்ஆனை தந்தானே அவன் மேல் ஆணை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் ஆணை, கல்புகளை எல்லாம் யார் புரட்டக்கூடியவனா இருக்கிறானோ அவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. புகாரியில 6000 காபாவின் மீது ஆணை என்று சொல்லக்கூடாதுங்கிற ஹதீஸ் 3713 நசை. காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடாதுங்கிறது நசையில 3713. இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் விட கடுமையான மேட்டர் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் கஃபர அவ் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர யார் பேரையாவது யூஸ் பண்ணி சத்தியம் பண்ணுனா அவன் நிராகரித்து விட்டான், காஃபிராய், முஸ்லிம் இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டான். கடும் வார்த்தையை பாருங்க. அப்ப உன்னையே வணங்குறோன்னு சொல்றான பொய். நீ வாப்பா வணங்குற, என் வாப்பாவின் மீது ஆணைன்னு சொன்னா வாப்பா வணங்குற, தமிழின் மீது ஆணை என்று சொன்னா தமிழை வணங்குற, இனத்தின் மீது ஆணை என்று சொன்னா இனத்தை வணங்குற. அந்த இடத்துல அவனை மட்டும் தான் நிப்பாட்டணும். அவன் தான் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஸ்டேஜை கொண்டு யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு மீது சத்தியம் செய்யறது குஃப்ரு அல்லது ஷிர்க் என்ற இந்த ஹதீஸ் திருமதியில 1455, அபூதாவுதுல 3829 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த 2 மேட்டர்களையும், அறுத்து பலியிடுதல் விஷயத்தையும், அறுக்க உயிரினங்களை அறுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயத்திலையும் சத்தியம் செய்யற விஷயத்திலையும் அது ஒரு இபாதத்து என்று விளங்கி அது 2ஐயும் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்வோம். உறுதிமொழி. இய்யாக நஅபுதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இறைவா உன் பெயரை சொல்லி அறுப்போம், உனக்காகவே அறுப்போம் அர்த்தம். இய்யாக நஅபுதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா உன் பெயரை கொண்டே சத்தியம் செய்வோம், வேற எவன் பெயரை கொண்டு சத்தியம் செய்ய மாட்டோம்னு அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம் ஒரு பொதுவான வார்த்தை. என்னென்ன வணக்கம் வருது எல்லாரும் சேர்ந்துக்கிறோம். உன்னையே வணங்குகிறோம்னா உன்னிடத்தில் தான் துஆ செய்வோம் அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம்னா உனக்கு செய்யற நன்றி உனக்கு மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம்னு சொன்னா உனக்கு நேர்ச்சியை உனக்கு மட்டும் தான் நிறைவேற்றுவோம் அப்படின்னு அர்த்தம். இப்படியே இன்னும் சில வணக்கங்கள் இருக்கிறது. வணக்கம் என்று தெரியாத வணக்கங்கள்.